95% என்னோட ப்ரெடிக்ஷன் கரெக்டு தானே. நான் முன்னாடியே சொன்னது ஹைதராபாத் வருவாங்க, வின் பண்ணுவாங்க, ஃபைனல் சொல்லணும் வந்தாங்க. இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடந்துட்டுருக்கு. ஸோ ஆப்வியஸாக எல்லா அஸ்ட்ராலஜர்ஸ்கிட்டையும் வைக்கக்கூடிய கேள்வி தான், கப்பு யாருக்கு, இந்தியா கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகள் இருக்குது. உங்களுடைய கணிப்பு என்னவா இருக்கும்? நிச்சயமாக இந்தியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கா? பிரகாசமாக இருக்குது. எப்படி, எதை வச்சு சொல்கிறீங்க? இந்தியாவோட ஹாரோஸ்கோப் வச்சு தான் சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். லாஸ்ட் டைம் வந்து நான் வந்து ஐபிஎல் பற்றி நம்ம கேட்டிருந்தப்போ நான் ரொம்ப முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் ஹைதராபாத் வந்து கப்படிப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஃபைனல்ஸ் வரலும் யாருமே எதிர்பார்க்கல அது ஹைதராபாத் வந்து ஃபைனல்ஸ் வரலும் வருவாங்கன்னு. ஃபைனல்ஸ் வரலும் வந்தாங்க, ஆனால் ஃபைனல்ஸில் ஹைதராபாத் ஜெயிக்கல. நான் என்னோட கணிப்பு என்னென்னா, ஒரு சவுத் ஈஸ்ட் டீம் வந்து ஜெயிக்கும் அப்படின்னு நான் சவுத் இந்தியன் டீம், சவுத் ஈஸ்டர்ன் டீம். ஓ, ஹைதராபாத் ஈஸ்டர்ன் டீம் இல்லையா? ஓகே. ஆனால் ஒரு ஈஸ்டர்ன் டீம் வேற ஒரு ஈஸ்டர்ன் டீம் ஜெயிச்சிச்சு. அவங்க சவுத் ஈஸ்ட் கிடையாது, கொல்கத்தா ஜெயிச்சிருச்சு. ஸோ அதில் ஒரு சின்ன கால்குலேஷன் மிஸ் ஆகிருக்கலாம். ஓகே, நானும் மனுஷன் தானே, சிறு தவறுகள் நடக்கலாம். பட் 95% என்னோட ப்ரெடிக்ஷன் கரெக்டு தானே. நான் முன்னாடியே சொன்னது ஹைதராபாத் வருவாங்க, வின் பண்ணுவாங்க, ஃபைனல் சொல்லணும் வந்தாங்க. ஸோ ஒரு 90% இப்போ நம்பலாமா இந்தியாவுக்கு கப்பு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு? நிச்சயமாக நம்பலாம்.